வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இந்த பதிவில் முனீஸ்வர சாபம் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? எந்த கிரக அமைப்புகளை வைத்து ஒருவருடைய ஜாதகத்தில் முனீஸ்வர சாபம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த முனீஸ்வர சாபம் எப்படி ஒருவருக்கு ஏற்பட்டு இருக்கும், இதற்கு பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். முனீஸ்வர சாபம் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு பொருளாதாரத்தில் எப்பொழுதுமே ஒரு பின்தங்கிய நிலை இருக்கும். கையில் காசு சேராது. காசு வந்தாலும் அதற்கேற்ப செலவினங்கள் ரொம்ப அதிகமாகிட்டே போகும். தரித்திர நிலை என்பது அவருடைய ஜாதகத்தில் எப்பொழுதுமே அவருக்கு ஒரு நிழல் மாறி தொடர்கின்ற ஒரு நிலை இருக்கும். எப்போவுமே என் வாழ்க்கையில் நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி, நல்ல செழிப்பாக இருக்கிற மாதிரியே எனக்கு தோணவே இல்லை. எப்போவுமே கடன் பிரச்சனை இருக்குது, கையில் காசே இல்லை, வருமானம் வருது, அது எங்கே போகுதுன்னே தெரியல. இப்படி பொருளாதாரத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளை அடுக்கி கொண்டே போவது முனீஸ்வர சாபம் ஒருத்தருக்கு இருந்தால் இந்த பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் இவர்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் வேலை செய்யாது. ஆரோக்கியத்திலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாள் இருக்கிற மாதிரி இன்னொரு நாளைக்கு உடல்நிலை இருக்காது. நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அடுத்த நாளே ரொம்ப சோர்ந்து போய் வேலையே செய்ய முடியல, உடம்பு என்னவோ பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மருத்துவரிடம் காட்டினால் அவர் சொல்வார், எல்லா சோதனைகளும் செஞ்சு பார்த்துட்டு இவருக்கு ஒன்றுமே இல்லையே, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவருக்கு வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இயல்பாக இருக்க அவரால் முடியாது. ஆரோக்கியம் என்பது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக அவருக்கு இருக்கும். நீங்கள் ஏதாவது பூசாரிக்கிட்டேயோ யார்கிட்டையோ கேட்டிங்கன்னா அவருக்கு இடுமருந்து இருக்குது, அவருக்கு யாரோ ஏதோ தேவையில்லாதவங்க சாப்பாட்டில் ஏதோ கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்வினை கோளாறு, தகடு வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளும் இவருக்கு பின்புறத்திலிருந்து யாராவது செஞ்சிட்டே இருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்க நினைப்பாங்க, நல்லா தானே இருக்காரு, அப்புறம் ஏன் வேணுன்னு சொல்கிறாரா, அவர் பொய் சொல்கிறாரா, நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்காரு, அப்புறம் ஏன் உடம்பு சரியில்லைன்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு குடும்பத்தில் இருக்கவர்களே நினைப்பார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய உடல்நிலை என்பது வெளியே தெரியாத மாதிரி உடம்புக்குள் பல பிரச்சனைகள் தருவது தான் இந்த முனீஸ்வர சாபம். இந்த சாபம் ஒருவருக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்வ ஜென்ம கர்ம வினையால் இந்த சாபம் இந்த ஜென்மத்தில் தொடரும். போன பிறவியில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிறு தெய்வ வழிபாடு செஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிறு தெய்வங்கள், இந்த தெய்வங்களுக்கு அவங்க வழிபாடே செஞ்சுருக்க மாட்டாங்க. அதை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. போன பிறவியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பெரிய கோவிலில் இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பாங்க. முருகன், சிவன், பார்வதி, பிள்ளையார்னு எல்லா சாமியும் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சிறு தெய்வங்களுக்கு வழிபாடே செய்ய மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சிறு தெய்வ வழிபாடு செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் ஏற்படும். நீங்கள் ஆடி மாதம் இந்த மாதிரி நாட்களில் கூட பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் எல்லாருமே வழிபாடு பண்ணுவாங்க. வருஷத்தில் ஒரு மாதமாவது மாரி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். அதனால்தான் ஆடி மாதத்தில் பெண்கள் அனைவரும் இந்த மாரி அம்மாவை வழிபாடு செய்வாங்க. பெரிய கோயிலுக்கு தான் போய் வழிபாடு பண்ணணும்னு கிடையாது, சிறு தெய்வங்களையும் நாம் வழங்க வேண்டும். நமக்கு வீட்டிற்கு அருகில் ஒரு சிறு தெய்வம் இருக்கா அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் வருஷத்தில் ஒரு நாளாவது போய் சாமி கும்பிட்டு பார்க்கணும். அந்த கோவிலை அலட்சியப்படுத்தக்கூடாது. அங்கிருக்க தெய்வத்தை நாம் அலட்சியம் செய்வது நமக்கு முனீஸ்வர சாபத்தை பெற்றுத்தரும். சிறு தெய்வங்களும் மிகவும் சக்தி வாய்ந்த துடிப்பான தெய்வங்கள். கேட்டதை உடனே செய்யக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த சிறு தெய்வங்கள். ஆனால் துடிப்பான தெய்வங்கள். இந்த தெய்வங்களுக்கு கொடுக்கின்ற பலியானது, பரிகார பொருளானது சற்று வித்தியாசமான பொருளாக இருப்பதால் சில பேர் அதை தவிர்த்து விடுவார்கள். ஆனால் சிறு தெய்வங்கள் மிகவும் துடிப்பான தெய்வங்கள். அந்த தெய்வங்களை வருடத்தில் ஒரு முறையாவது வழிபாடு செய்வது இது போன்ற முனீஸ்வர சாபத்தை உங்களுக்கு தராமல் இருக்கும். போன பிறவியில் ஒரு பெரிய கோவிலுக்கு போவாங்க. அவங்களுடைய சாலையில், அவங்க இருக்கிற தெருவில் ஒரு சிறு தெய்வ கோயில் இருக்கும். அந்த கோவிலை கடந்து தான் அவங்க பெரிய கோவிலுக்கு போக வேண்டும்.
அந்த கோவிலை அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே சென்று பார்த்தே இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஜனங்க கூட இன்றைக்கும் இருக்காங்க. முதல்ல உங்கள் தெருவில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணுங்கள். அங்கே இருக்கின்ற தெய்வங்களை நம்பி எத்தனையோ பேர் வந்து சாமி கும்பிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அருள் புரிகின்ற தெய்வத்தை நீங்கள் அலட்சியப்படுத்துவது உங்களுக்கு அடுத்த பிறவியில் ஒரு சாபத்தை தரும் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். எந்த தெய்வத்தையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். முனீஸ்வர சாபம் ஒருவருடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறது, எந்த கிரகத்தை வைத்து கணக்கிட வேண்டும்? உங்களுடைய லக்னாதிபதி யாரோ அந்த லக்னத்திற்குரிய பாதகஸ்தான அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பாதகஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் இருக்கிறது. இல்லை பாதகஸ்தான அதிபதியுடன் சனியும் சேர்ந்து நிற்கின்றார் என்றாலும் உங்களுக்கு இந்த முனீஸ்வர சாபம் முழுமையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பம் பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். இந்த கும்பத்தில் சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் இருக்கிறது. ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகரம் பாதகாதிபதி. இந்த மகரத்துக்குரிய அதிபதி சனியே மகரத்தில் ஆட்சி பெற்று நின்றால் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் இருக்கிறது. மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தனுசு ராசியில் சனி பகவான் இருந்தால் முனீஸ்வர சாபம் இருக்கிறது. அல்லது குருவுடன் சனி சேர்ந்து 12 ராசி கட்டத்தில் எங்கு நின்றாலும் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் இருக்கிறது மிதுன லக்னத்திற்கு. அடுத்ததாக கடக லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரிஷப ராசியில் சனி நின்றால் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் இருக்கிறது. சுக்கிரனுடன் சனி சேர்ந்து நின்றாலும் இந்த கடக லக்னத்தை பொறுத்தவரையில் முனீஸ்வர சாபம் இருக்கிறது. அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மேஷ ராசியில் சனி பகவான் இருந்தால் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் உண்டு. இந்த செவ்வாயுடன் சனியும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் அவர்களுக்கும் முனீஸ்வர சாபம் என்பது உண்டு. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மீன ராசியில் சனி பகவான் இருந்தால் முனீஸ்வர சாபம் என்பது உண்டு. குருவுடன் சனி சேர்ந்த நிலையில் இந்த 12 ராசி கட்டத்தில் எங்கிருந்தாலும் முனீஸ்வர சாபம் என்பது உண்டு. அடுத்ததாக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மத்தில் சனி இருந்தால் முனீஸ்வர சாபம். சூரியனுடன் சனியும் சேர்ந்து எங்கு நின்றாலும் இந்த துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முனீஸ்வர சாபத்தை காட்டும். அடுத்ததாக விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கடக ராசியில் சனி இருந்தால் அவர்களுக்கு முனீஸ்வர சாபம் உண்டு. சந்திரனும் சனியும் சேர்ந்து 12 ராசி கட்டத்தில் எங்கிருந்தாலும் விருச்சிக லக்னத்தை பொறுத்தவரையில் அது முனீஸ்வர சாபத்தை காட்டும். அடுத்ததாக தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். மிதுன ராசியில் சனி பகவான் இருப்பது முனீஸ்வர சாபம். புதனுடன் சனி சேர்ந்து ராசி கட்டத்தில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கும் முனீஸ்வர சாபம் என்பது தனுசு லக்னக்காரர்களுக்கு உண்டு. மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியில் சனி இருந்தால் முனீஸ்வர சாபம். செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் முனீஸ்வர சாபம் என்பது உண்டு. கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு துலாம் ராசியில் சனி இருப்பது, உச்சம் பெற்ற நிலையில் சனி இருப்பது இவர்களுக்கு அது முனீஸ்வர சாபத்தை காட்டுகிறது. சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இந்த லக்னக்காரர்களுக்கு எந்த கட்டத்தில் இருந்தாலும் முனீஸ்வர சாபம்தான். அடுத்ததாக மீன லக்னம். மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியில் சனி இருப்பது முனீஸ்வர சாபம். புதனுடன் சனி சேர்ந்து இந்த லக்னக்காரர்களுக்கு எங்கு நின்றாலும் முனீஸ்வர சாபத்தை காட்டும். இந்த முனீஸ்வர சாபம் இருக்கின்றவர்கள் என்ன பரிகாரம் எங்கு செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருவலங்காடு வடரண்ணேஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவில் மாந்தி பரிகாரத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு சனிக்கிழமையில் சென்று நீங்கள் வழிபாடு செய்யணும். என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருக்கும் சிவனுக்கு உங்களது பெயர் நட்சத்திரம் சொல்லி வழிபாடு செய்யுங்கள். முதல்ல இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காளியை போய் வழிபாடு செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நேராக போயிட்டு சிவனை போய் வழிபாடு செய்யக்கூடாது. இந்த திருக்கோவிலுக்கு அருகில் ஒரு குளம் இருக்கிறது, ஒரு பெரிய குளம். அந்த குளத்தில்தான் சிவன் நடனமாடி வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு மிக அருகில் காளியின் கோவில், ஒரு சிறிய கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று முதலில் காளியை வழிபாடு செய்துவிட்டு பிறகு இந்த வடரண்ணேஸ்வரர் கோயிலுக்கும் சென்று சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். 2 கோவிலுமே ரொம்ப அருகில் தான் இருக்குது. நடந்தே போயிட்டு நடந்தே வந்துடலாம். அதனால் முதல்ல காளியை போய் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் சிவனை வழிபாடு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் செய்கின்ற பரிகாரம் இங்கே பலிக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சாலும் காளியை வழிபாடு செய்யாமல் நேரடியாக வந்து சிவனை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அந்த விஷயம் பலிக்காது. அதனால் முதல்ல காளியை போய் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிவனை வந்து வழிபாடு செய்து உங்களுடைய பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். அப்படி இந்த கோவிலுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 தடவை சென்று வாருங்கள். அப்படி சென்று வருகின்ற பொழுதுதான் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம தோஷம் என்பது விலகும். உங்களை பிடித்திருக்கின்ற தரித்திர நிலை என்பது சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேறும். இந்த பரிகாரத்தை குறைந்தபட்சம் 5 முறையாவது இந்த திருக்கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.